நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது களஞ்சியம் ஆப். ஏன் இதை நம்ம பார்க்கணும்னா, நம்ம பேசிட்டு இன்கம் டேக்ஸ் போன்ற அப்டேட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் களஞ்சியம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஆப் எடுத்து பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஆப்பு. ஸோ இதுதான் நம்முடைய ஆப். ஸோ இங்கே ஓப்பன் கொடுங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி போடுங்க. எம்ப்ளாயி ஐடி போட்டு பாஸ்வேர்டு தெரிலனா ஃபர்கட் கொடுங்க. ஓடிபி வரும். ஓடிபி வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 4 நம்பர் செட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆப் உள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஆப் தான் இருக்கும். ஸோ நம்முடைய ஆப்பில் பாஸ்வேர்டு போடுறீங்க. போட்ட உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு பேஸ்லிப் இங்கே தான் இருக்குது. பேஸ்லிப்பு. ஸோ பேஸ்லிப் எப்படி இருப்பாங்கன்னா, பேஸ்லிப் கிளிக் பண்ணுறீங்க. இயர் 2024 முடிஞ்சது பாருங்கள். மார்ச் மாதம் வந்துச்சு எல்லாருக்கும். ஸோ மார்ச் கிளிக் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணுறீங்க. பேஸ்லிப் வந்துடும். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயி கண்டிப்பாக தெரியும். எம்ப்ளாயி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாயி நம்ம சாலரி பில்லில் வரும். அதை குறிச்சிட்டு இந்த ஆப்பில் போட்டு நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் இப்போ நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்டேட் ஆகிடுது. இது நியூ வெர்ஷன். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஃபைல் பாருங்கள், சேவ் டு டவுன்லோட் இருக்குது. டவுன்லோடில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ஃபைலு. இந்த ஃபைல் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும். இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபைல் வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இன்ஸ்டால் தான் இருக்கும். மோஸ்ட்லி மெமரி கார்டு தேவையில்லை. ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க. டவுன்லோடு இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ டவுன்லோடில் நமக்கு காட்ட பாருங்கள். கீழே அப்படியே பாருங்கள். இங்கே ஜிப்பையில் வரும். ஃபஸ்ட்டு ஜிப்பையில் வரும். கிளிக் பண்ணுங்கள். இங்கே எம்ப்ளாயி ஐடி வரும். எம்ப்ளாயி ஐடி அப்புறம் மாதம் வந்துடுச்சு. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இது அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம், அதாவது ஒரு 6 செகண்ட் பிடிச்சின்னு வச்சுக்க, கீழே வந்து பாருங்கள். அதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. அது இங்கே வந்துருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். கீழே வரும், இல்லை சில மேலே வரும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதை பண்ணணும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். பண்ண ஒன்று எக்ஸிட் ஆகுது. ஸோ போத் கேட்குது. நான் கரண்ட் ஃபைலில் கொடுக்குறேன். ஸோ கரண்ட் கொடுத்துருங்க. கரண்ட் போத் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓவர் ரைட் ஏற்கனவே பண்ணது இது. ஓவர் ரைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி பண்ணிங்கன்னா முடிஞ்சு போகுது. இப்போ மீண்டும் அதே டவுன்லோட் போகணும். அது டவுன்லோட் போனீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், நம்முடைய பேஸ்லிப்பு. இதை கிளிக் பண்ணுறீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க. ஸோ நீங்கள் பிறந்த வருஷம் மட்டும் போட்டால் போதுமானது. அது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ மார்ச் மாதம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ மார்ச் மாதம் வந்திருக்கு. இது மாதிரி பேஸ்லிப் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு இது ஆப் பயன்படுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐடிலாம் இது பண்ணலாம். ஸோ இந்த ஐடி இருக்குது, செலான் இருக்குது, எல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை மீண்டும் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இது மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் லீவில் அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் வரப்போகுது. ஸோ லீவ் ரிக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் இது பார்த்துங்க. லீவ் அப்ளை பண்ணுறதுலாம் இருக்குது இதில். அதெல்லாம் வரப்போகுது. அடுத்து மை ஆப்பில் இன்கம் டேக்ஸ் நீங்கள் என்ன இருக்கிறீங்க, ஓல்டா நியூவா? ஆக்சுவலாக நான் ஓல்டு கொடுக்குறேன். ஓல்டு தான் கொடுத்தேன். இப்போ ஓல்டு கொடுத்துருங்க. ஆல்ரெடி பண்ணிட்டேன். இது மீண்டும் வந்துடுது. ஓல்டு சப்மிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் வருது. நீங்கள் பண்ணாதான் பண்ணி முடிச்சுடுங்க. வேறு என்ன முக்கிய விஷயம்னா, அது ரிப்போர்ட் இருக்குது. ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.